கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்பையர் காசு நம்ம மோஸ்டஸானோட எம்பையர் காசில் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஷோரூம் வேறு ஒரு இடத்துல இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மடிப்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க. நான் ஷோரூமோட லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண புதுசில் இருக்க கார் கலெக்ஷன்ஸ் இது. ஆனால் நம்ம இதில் வந்து கம்மியான ஒரு ஒரு 3 இல்லை ஒரு 4 கார் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ இதான் நம்ம கவர் பண்ண போகிற ஃபஸ்ட்டு கார். ஸோ இந்த ஃபஸ்ட் காரோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இது மெர்சிடிஸ் பென்ஸ் GL 200 2020 மேனுஃபேக்சரிங். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 20,500 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் தான் எல்லாமே ஃபுல்லாக. இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா லைவ் இன்சூரன்ஸில் தான் இருக்குது. என்ஜினோட ஸ்பெக்குன்னு சொன்னால் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு 1332 சிசி என்ஜினு 4 சிலிண்டரு. என்ஜின் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 161 ஹார்ஸ் பவர் 270 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33 லேக்ஸ் பேசுகிறாங்க. இந்த 33 லேக்ஸ்க்கும் வந்து லோன் அப் டு 90% வரைக்கும் லோன் தராங்க. ஸோ நம்ம கார் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் காரோட கீ. இதுதான் காரோட கீ. ஸோ அன்லாக்கு, லாக்கு, பூட் ஓப்பனுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம காரை சுற்றி பார்த்துடலாம். காரோட பாடி கண்டிஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா LED லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பென்ஸோட சிம்பிள். கீழே பம்பர் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ராட்ச் ஆன மாதிரிலாம் தெரியல. ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக இருக்குது. ஏன்னா இது ஹேட்ச்பேக்குன்றதால ஹைட் உங்களுக்கு நார்மலாகவே அதிகம் தான். பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா அலாய் வீலு. ஸோ நான் கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு உங்களுக்கு சைட் ப்ரொஃபைலை காமிச்சிடுறேன். இது ஒரு நல்ல பக்காவான ஒரு ஹை அண்ட் ஹேட்ச்பேக் மாடல் தான் இது. ஸோ அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா பூட் இருக்குது, ரியர் விண்டோ வைப்பர் இருக்குது, பென்ஸு சிம்பிள் இருக்குது, காரோட பேட்சிங் மாடல் பேட்சிங் GL 200 இருக்குது. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஸோ சேம் இதில் உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாமே பம்பர் சுற்றி வந்துடுது, பார்க்கிங் சென்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸாஸ்ட் வருது. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூவல் கேப் வந்துடுது. ஸோ இந்த சைடு ஒரு ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்க்ராட்ச் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஃபுல்லாக பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்து உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்டீரியர். நல்லா பீச் கலரில் நல்லா செம்ம பாஸான ஒரு இன்டீரியர். ஸோ இது டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கும் சரி டிரைவருக்கும் சரி சேம் இதே தான். எல்லா சீட்டுமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டடு. உங்களுக்கு வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபுள். எல்லாமே வந்து டோரில் வந்துடும் அந்த ஆப்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே. இது டோர் லாக் அன்லாக்கு. இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப் அண்ட் டவுன் பண்ணுறது, சைட் மிரர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, இது பூட் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்துடுது. இது ஆட்டோமேட்டிக்னால உங்களுக்கு ஒன்லி ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும் வந்துடும். அப்படியே டோரை உள்ளே உட்காந்து க்ளோஸ் பண்ணால் ஸோ இதுதான் என் காரோட இன்டீரியர். நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதில் ஸோ இது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 3 தீமில் வரும், வுட்டு, பிளாக் அண்ட் பீச்சு. ஸோ இதில் நல்ல இது கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிக்காக இது வந்து டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து குரோமா இல்லை சில்வரான்னு எனக்கு தெரிஞ்சு ஸ்டெல்த் சில்வர் அந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி நான் இது மாதிரி பார்த்ததில்ல. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஸ்டோரேஜு, ட்ராக் பேடு, இந்த மீடியா சிஸ்டம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ட்ராக் பேடு. ஸோ இது சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து இதில் இருக்க மீடியா சிஸ்டம் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது கியர் செலெக்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கும் டிரைவருக்கும் ஆனால் சென்ட்ரல் கான்சோல். ஆனால் இது ஸ்டோரேஜாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே நல்லா செம்ம டீப்பாக இருக்குது. உள்ளே 2 சார்ஜிங் போர்ட்ஸும் வந்துடுது. அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போ நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். அதே மெட்டீரியல் தான், எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டோர் ஹேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்தது யூனிக்காக அதே சேம் டோர் ஹேண்டில் தான். இது விண்டோ அப் அண்ட் டவுன் பட்டனு. இது லாக் அண்ட் அன்லாக் ஸ்லைடு. ஸோ பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்ப்போம். ஸோ நான் 511 எனக்கே வந்து இது நல்ல செம்ம ஸ்பேசியஸாக இருக்குது. 511 ஒன்றும் பெரிய ஹைட்டான இதெல்லாம் இல்லை. பட் ஆனால் ஆவரேஜ் ஹைட்டுக்கு இது ரொம்ப நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டு கொடுத்துட்றாங்க ஃபார் பேப்பர் ஒர்க்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. பின்னாடியும் வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் ஏர்வென்ஸ் வந்துடுது. இங்கேயும் உங்களுக்கு வந்து டைப் C சார்ஜர் இருக்குது. சின்ன மினி ஸ்டோரேஜ் வருது. ஸோ சென்டரில் உட்காரவங்க மட்டும் ரைட் சைடில் ஒரு கால், லெஃப்ட் சைடில் ஒரு கார்னு போட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். மற்றபடி
பின்னாடி உட்கார்றவங்களுக்கு இருக்க ஃப்ரண்ட் வியூ. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த காரை பற்றி நான் சொல்லியாச்சு. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நான் இந்த எம்பையர் கார்ஸோட நான் டீட்டெயில்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன், நேரில் வந்து பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ அடுத்த காருக்கு போவோம். ஸோ காய்ஸ், சொன்ன மாதிரி இது செகண்ட் காரு. இது பார்த்திங்கன்னா வால்வோ மாடல் வந்து S90 D4 இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 2018 ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் 2017 மேனுஃபேக்சரு. செகண்ட் ஓனரு. 1 lakh அரௌண்ட் 1,03,000 கிலோமீட்டர்ஸ் இது ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக கம்பெனியில் பண்ணதுனா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. என்ஜின் ஸ்பேக்கை பார்த்துடலாம். என்ஜின் வந்து டீசல் ஆட்டோமேட்டிக்கு, 1969 cc அண்ட் 400 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இருக்குது. இன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 27. ஆனால் சொன்ன மாதிரி 27 லேக்ஸ்லேயுமே 80% லோன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ காரோட டீட்டெயில்ஸ் அண்டு எல்லாமே நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டு நேரில் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ காரை சுற்றி காமிச்சிடுறேன். ஸோ காரோட ஃப்ரண்ட் இதுதான். காரோட கிரில்லு, வால்வோட ஐகானிக் கிரில்லு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எல்இடி டிஆர்எல்ஸு வந்துடுது. சாரி, டிஆர்எல் வரல, எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துடுது. அப்படியே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்க்கிங் சென்சார்ஸு, அலாய் வீல்ஸு, வால்வோ பேட்சிங். உங்களுக்கு இந்த ஒரு காரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் ரோவர் ஆட்டோபயோகிராஃபியில் வர மாதிரி ஒரு யூனிக் ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆட் ஆன் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அப்படி பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபியூவல் கேப் இருக்குது. ஃபியூவல் கேப்பு அண்டு இதுதான் ரியர் ப்ரொஃபைலு. ரியர் ப்ரொஃபைல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட மாடல் நேமும் காரோட வேரியன்ட் நேமும் வந்துடுது. பின்னாடி பம்பரும் ஃபுல்லாக எல்லாமே பார்க்கிங் சென்சார்ஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் எக்ஸாஸ்ட் தான் வருது. அப்படியே சைடில் போனால் இந்த சைடு ப்ரொஃபைலும் காமிச்சிடுறேன். ஸோ ரெண்டு சைட்லேயுமே எந்த ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லா ஃபுல்லாக பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படி நம்ம ஃப்ரண்ட்டு போவோம். ஸோ ஃப்ரண்ட்டு ப்ரொஃபைல் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சது தான், புதுசாக ஒன்றும் இல்லை. சரி, நம்ம ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இதாங்க வால்வோட இன்டீரியர். நல்லா செம்ம ப்ரீமியமான ஒரு இன்டீரியர். கலரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது என்ன கலர் எனக்கு சரியாக சொல்ல தெரில. இது ஆனால் வுட்டன் பிளாஸ்டிக்கு. மேலே இருக்கிறது வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் டச் லெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபுல்லாக சாஃப்ட் டச் லெதர் மேலே எல்லாமே. இது வந்து ஒரு பிளாக் ஹார்ட் பிளாஸ்டிக் கீழே கொடுத்துருக்கிறது. ஆம்ரெஸ்ட்டு, சென்ட்ரல் கான்சோல், இதில் எல்லாமே இதில் வந்துடும். கியர் லீவரு, உங்களுக்கு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் என்ஜின் இதில் வந்துடுது. டிரைவ் மோட் செலக்ட் ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் அசிஸ்டன்ஸ் அண்ட் பார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடுது. அண்டு சென்ட்ரல் கான்சோல் சின்ன இடம் தான், பட் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி அண்ட் ஒரு சி டைப் வந்துடுது. அப்படியே ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே மோஸ்ட்லி எல்லா ஆப்ஷனும் வந்துடுற மாதிரி தான் தெரியுது. வாய்ஸ் அசிஸ்டன்ட்லேருந்து டெக்ஸ்ட்டு, இது மீடியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அப் அண்ட் டவுன் ஆரோ, ஸ்க்ரூஸ் கண்ட்ரோலு, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது, பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடுது. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் தான். ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான் இது. அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. ரியர் வியூ மிரர் வந்துடுது. டேஷ் கேம் வித் உங்களுக்கு வேனிட்டி மிரரோட வந்துடுது. அண்ட் அவள் தான் காய்ஸ். ஸோ இந்த காரும் முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக இதோட கீ நான் உங்களுக்கு காட்டணும். ஏன்னா ரொம்ப யூனிக்கான கீ. இதில் வந்து கலரே ஃபஸ்ட்டு யூனிக்கானது. ஆரஞ்சு கலரில் நான் எந்த கீயும் பார்த்ததே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக்கு, அன்லாக்கு அண்ட் பூட் ஓப்பன் மூணும் இந்த சைடில் வருது. ஆக்சுவலாக எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக எல்லாமே சைடில் வந்துருக்கு. ஸோ கீயே ஒரு யூனிக்கான கீ. அண்ட் காரோட டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்க பீப்புள் வந்து நீங்கள் வாங்க, வந்து எம்பையர் கார்ஸோட லொக்கேஷனில் செக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ பார்க்க போகிற மூணாவது காரு மெர்சிடிஸ் பென்ஸ் GL 350D 4MATIC 7 STR. இது பார்த்தீங்கன்னா 2014 மாடலு, ஃபஸ்ட்டு ஓனரு, 1,32,840 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. டீசல் ஆட்டோமேட்டிக் தான், இன்சூரன்ஸ் இல்லை, TL 14 ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ இன்ஜினை பற்றி பார்த்தீங்கன்னா 2300 cc இன்ஜின் வந்துருக்கு, 6 சிலிண்டர் இன்ஜின், 258 ஹார்ஸ் பவர் வந்துருக்கு. சர்வீஸ் எல்லாமே கம்பெனி ரெக்கார்டு எல்லாமே பக்காவாக இருக்குது.
ஸோ நம்ம இப்போது வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்துட்டோம். நம்ம அப்படியே கொஞ்சம் டிஆர்எல் பார்ப்போம், லைட்ஸை பார்ப்போம். லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஆர் அதெல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ மெர்சிடிஸ் பென்ஸோட பேட்சிங்கு. சைடில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது, அலாய் வீல் வந்துடுது. ஸோ சைட் ப்ரொஃபைல் நான் காமிச்சிடுறேன். ஸோ ஸ்க்ராட்சோ எந்த டென்ட்டோ எதுவுமே கிடையாது, எல்லாம் பக்காவாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தா பின்னாடியும் வந்து ஸோ எல்லாமே பக்கா கண்டிஷன், எந்த ஒரு இதுவுமே பார்க்க முடியாது. பேட்சிங் எல்லாமே இருக்குது, மாடலோட பேட்சிங் எல்லாமே இருக்குது. டியூவல் எக்ஸாஸ்ட்டு. ஸோ லெஃப்ட் சைட் ப்ரொஃபைலில் பார்த்துங்க. ஸோ எந்த சைட்லையுமே ரீபெயிண்ட் பண்ண அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது, பண்ணலை. ஸோ எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட் தான், கம்பெனி பெயிண்ட்டு தான். ஓகே, ஸோ காரை சுற்றி பார்த்தாச்சு. நம்ம இப்போது கார் இன்டீரியர் பார்ப்போம். ஸோ ஃபுல் ஒரு ப்ரௌன் இன்டீரியர், நல்லா ரிச்சான லுக் தரும். டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டோர்லேயே வந்துடும். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சீட்ஸு, விண்டோஸு, சைட் மிரர்ஸு, டோர் ஓப்பன் அண்ட் லாக் எல்லாமே டோரில் வந்துடும். ஸோ 2014 இருந்த ஒரு ஹை எண்ட் மாடலான காரு. ஸோ அப்போ இருந்த லேட்டஸ்ட்டு டெக் இதில் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பேடு, 2 கப் ஹோல்டர்ஸு, சென்ட்ரு கான்சோல், இது உள்ள ஸ்டோரேஜும் இருக்கும். ஸ்டோரேஜ் உள்ளே நல்லா டீப்பான ஸ்டோரேஜ். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கோ டிரைவர் சைடு உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா 2 சன்ரூஃப் வரும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ரெண்டுத்துக்குமே சன்ரூஃப் வந்துடும். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் மேலே வந்துடும். ஸோ சன்கிளாஸ் வைக்கிறதுக்கான ஹோல்டரு, சன்வைசர்ஸ் வித் வேனிட்டி மிரர்ஸ். ஓகே, சரி நம்ம அடுத்து செகண்ட் ரோ போகலாம். நல்லா ஸ்பேசியஸான செகண்ட் ரோ தான். டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இதில் பி பில்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் வருது. தேர்ட் ரோவுமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நல்லா ஸ்பேசியஸான ஒரு தேர்ட் ரோ தான். ஸோ இதில் உங்களுக்கு அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வைக்கிறதுக்கான ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 சைடுமே வந்துடும். ஸோ இதுதான் செகண்ட் ரோலேருந்து சென்டர்லேருந்து பார்க்கக்கூடிய ஃப்ரண்ட் வியூ. ஸோ நல்லா செம லுக்கான ஒரு வியூ இருக்கும் சென்டர் ரோவில் சென்டரில் உட்காரவங்களுக்கு. ஸோ காய்ஸ் அவ்வளோதான். நம்ம 3 கார் பார்த்துருக்கோம். இந்த 3 காருக்கான டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 3 காரோட டீட்டெயில்ஸு, நம்ம எம்பையர் கார்ஸோட லொக்கேஷனு, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே போடுறேன். ஸோ 3 கார் பாருங்கள். பிடிச்சிருந்தா நேரில் வாங்க. நேர்லேயும் நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்கக்கிட்ட பேசலாம், இல்லை நீங்கள் மொபைலில் கான்டாக்ட் பண்ணியும் பேசலாம். கார் எல்லாமே நல்லா பக்கா கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர்.